ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு 1.5 டம்ளர் அளவு பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி ஊறுறதுக்குள்ளே மஷ்ரூம்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும் அங்கங்கே, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பூச்சிலாம் கூட இருக்கும். பார்த்து நல்லா சுத்தமான மஷ்ரூமாக வாங்கிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மஷ்ரூம் இப்போ இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் உங்களது பெருசாக இருந்ததுன்னா 4 பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மசாலா நல்லா மஷ்ரூமில் இறங்கணும். இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி மசாலா ஊற வச்சு செய்கிறதுனால. மஷ்ரூம் ஊறுறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். தக்காளியும் வெங்காயமும் ஒன்று தான் போடணும். பெருசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 3 பேர் சாப்பிட்ற அளவு சொல்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லா கொடுக்கும் நெய் சேர்க்கறதுனால. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், பிரியாணி இலை சேர்த்துட்டு முந்திரி ஒரு 10 முந்திரி பாதியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கீரி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை வராத அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் சேர்க்க போகிறோம். மஷ்ரூம் பாருங்கள் சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மஷ்ரூம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா மஷ்ரூம்லாம் ஒரு மாதிரி கலர் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அளவு மஷ்ரூம் நல்லா வச்சதுனால பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு உடனே வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் தயிர் தனித்தனியாக பிரியாமல் இருக்கும். அப்படியே விட்டுறக்கூடாது. 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி அரிசி ஊற வச்சதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி அப்போ தான் உள்ளே இறங்கி நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அரிசிக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி தான் எப்பயுமே சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்கு கம்மியாக ஊற்றினாலும் பிரியாணி சரியாக வேகாது. அரிசிக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். A few moments later. பிரியாணி சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.